ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. மண்டி தான் செய்கிறோம். என்னென்னா மிளகா வச்சு நம்ம பச்சை மிளகா வச்சு மண்டி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி கடலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு நம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம், வெந்தயம் இதுதான் தாளிப்புக்கு நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நீல மிளகாய் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு குட்டி மிளகாய் இருக்கணும் அது மாதிரி இருந்தாலும் சரி, இதை நல்லா கீறிட்டு இடையில நம்ம லைட்டாக கீறி போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நம்ம நடுவில் மட்டும் லேசாக கீறிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா அதை வதக்கிடணும். எண்ணெயிலே நம்ம வதங்கும் போது அதோட காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதங்கினா கூட, இல்லை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். கண்டிப்பாக இதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெந்தயத்தோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பூண்டு, இப்போ சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்வாங்க. அது சின்ன வெங்காயம்லாம் போட்டோம்னா உடனே கெட்டு போயிடும். இதுனா கொஞ்சம் நம்ம வெங்காயம்லாம் சேர்க்காமல் செஞ்சோம்னா கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், பழைய சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அது வந்து அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா கரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நல்ல சுள்ளுன்னு காரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரச சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி என்ன எதுக்கு இருந்தாலும் நம்ம ஒரு சைடிஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை தொட்டுக்கிட்டு கூட நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். மண்டி தண்ணியை அதை நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கலர் கொஞ்சம் கிடைக்குமேங்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட வேண்டியதாக இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம மண்டி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் மிளகா விலையெல்லாம் கம்மியாக கிடைக்கும்போது இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா மோர் மிளகாயெல்லாம் நம்ம போட்டு வச்சு ஊறுகாய் போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த மண்டியுமே செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் இருக்காது. பச்சை மிளகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. எப்போயோ ஒரு நாள் தான் நம்ம செய்கிறோம். அதனால் செய்யும்போது ஒன்றும் தப்பு கிடையாது. இடையில நம்ம கொஞ்சமாக வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம், கடைசிலையும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கடைசியில் போடுவேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கடைசியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் புளி, உப்பு, காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். எனக்கு பிடிக்கல, நான் சேர்க்கலை. சூப்பரான